இது மிக முக்கியமான பதிவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த கடல் உயிரினங்கள் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் நிலத்து உயிரினங்கள் ஆகட்டும், அதோட வாழ்க்கை வந்து எத்தனை வருடங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபாசில்ஸ் அது எப்படி பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஸோ நான் ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேன் இந்த மியூசியத்தை. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, இது எத்தனை வருடத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கோன்னு எப்படி அவங்க சொல்லப்படுது, அதை உண்மைத்தன்மையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மியூசியத்தில் வந்து பல ஆயிரம் வருடங்களாக வாழ்ந்து வந்த உயிரினங்களோட ஃபாசில்ஸ் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து கடல்வாழ் உயிரினங்களோட மிக முக்கிய பங்கு அதிகம்னே சொல்லலாம். நீங்கள் இந்த ஆராய்ச்சியாளர்களின் தகவல் படி பார்த்தீங்கன்னா 99% வந்து கடல் உயிரினங்களோட ஃபாசில்ஸ் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லப்படுது. மிச்சம் இருக்க 1% தான் வந்து நிலத்து உயிரினங்களோட ஃபாசில்ஸ் கிடைக்கப்படும். அது என்ன ரீசன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாசில்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபாசில்ஸ் எப்படியோ ஆராய்ச்சியாளர்கள் கையில் வந்து கிடைக்கப்பட்டுச்சு. அந்த சுவாரஸ்யமான தகவலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஃபாசில்ஸ் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைனோசரஸ் வந்து ஒரு நீரோட்டம் உள்ள ஒரு பகுதியில் போயிட்டு தண்ணி குடிக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போதோ இல்லாட்டி அங்கே வந்து இன்னொரு டைனோசரஸோட சண்டை போட்டுட்ருக்கும் போதோ, ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றம் ஆகுது. ஸோ அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து அங்கே இருந்த எர்த்குவைக்காக இருந்திருக்கலாம், இல்லாட்டி வந்து வெள்ளப்பெருக்காக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் நடக்குது. ஸோ அப்போது அந்த உயிரினம் வந்து அங்கே இறக்கப்படுது. அப்போது அங்கே அந்த உயிரினம் இறக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா அதோட பாடி வந்து டீகம்போஸ் ஆகிட்டுருக்கும். அப்போது ஒரு டீகம்போஸ் ஆகிட்டு இருந்த ஒரு சில நாட்கள்லேயே என்ன ஆகுது, அங்கே மிகப்பெரிய ஒரு வெள்ளமோ இல்லை மிகப்பெரிய ஃப்ளட்டோ ஏதோ வந்து, ஸோ அந்த செமி டீகம்போஸ்டான பாடி மேலே இது வந்து அந்த மண் மூடப்படுது. ஸோ அந்த மண் மூடப்படும் போது என்ன ஆகுதுன்னா, காலங்கள் மாற 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 அந்த மண் மேலே அந்த லேயர்ஸ் ஆஃப் சாண்ட் ஆகட்டும், ஸ்டோன் ஆகட்டும், இல்லை பாறை உடைந்த துகளாகட்டும், இந்த மாதிரி பலவிதமான இயற்கை சீற்றங்கள் வந்து அதுக்கு மேலே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேலேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குற ஃபோர்ஸ் மாதிரி பல லேயர்ஸ் ஆஃப் சாண்டு, ஸ்டோனு, இந்த மாதிரி பல லேயர்ஸ் வந்து அதுக்கு மேலே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அந்த எலும்போட தன்மை எப்படி ஆகுதுன்னா, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு அழுத்தம் கொடுத்தா அது எவ்வளோ திக்னஸ் ஆகுமோ அந்த மாதிரியான திக்னஸ் வந்து அதுக்கு உருவாகப்படுது. ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்பில் வந்து அடியில் கடலுக்கடியிலையோ இல்லை நிலத்துக்கடியிலையோ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எலும்பில் தண்ணி வந்து போகுது. ஸோ அந்த எலும்புக்குள்ளே அந்த தண்ணி போகும்போது அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கிறிஸ்டல், ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் நடந்து அது வந்து கல் மாதிரியான தன்மையாக ஃபார்ம் ஆகுது. ஸோ கல் மாதிரி தன்மையாக ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளடைவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பல இதில் வந்து கேள்விப்பட்டிருப்போம், இந்த பூமிக்கு அடியில் வந்து டெக்டானிக்ஸ் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிளேட் வந்து மோதுதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த 2 பிளேட் வந்து அடியில் மோதும் போது என்ன ஆகுதுன்னா, அப்படி இடித்து ஃபார்ம் ஆகிறது தான் இந்த மவுண்டன் வேலி, அந்த ரேஞ்சஸ் எல்லாமேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இது 2 மோதக்கூடிய இடத்துல தான் நான் இனிஷியலாக சொன்னேன் அந்த ஒரு டைனோசரஸ் இறந்துருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போது இந்த கொல்யூஷன் நடக்கிறனால என்ன ஆகுது, அந்த 2 இடத்துல கொல்யூஷன் ஆனனால அங்கே ஒரு மவுண்டன் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு மலை பிரதேசம் ஃபார்ம் ஆகுது. ஸோ மலை பிரதேசம் ஃபார்ம் ஆகி அது ஃபுல்லாகவே ஒரு பனிமலையாகவே இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஆராய்ச்சியாளர்கள் தகவல் படி பார்த்திங்கன்னா நிறையா தகவல் எங்கேருந்து நமக்கு கிடைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரேஞ்சஸ் தான். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய கொல்யூஷனில் உருவான ஒரு பிரம்மாண்டமான மவுண்டன் சொல்லப்படுது.
ஸோ இப்படி மோதி உருவான அந்த இடத்துல இருந்து ஒரு ஆராய்ச்சியாளர் எதையாவது தகவலை தேடி போகும்போது அந்த ஃபாசிலோட ஒரு ஏன்னா பூமியை ரெண்டும் மோதுறதுனால இந்த அடியில் இருந்த இது வந்து மவுண்டனோட உச்சி மேல் நோக்கி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சியாளர் எதையாவது தேடும் போதோ ஸோ அப்போ அவர் கண்ணில் இது தென்படுது. ஸோ அப்போ இந்த வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணி எடுக்கும்போது ஸோ அதோட ஃபாசில்ஸ் வந்து கிடைக்கப்படுது. ஸோ இப்படி தான் வந்து ஃபாசில்ஸ் வந்து ஆராய்ச்சியாளர்கள் கையில் வந்து கிடைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்ச ஃபாசில்ஸ் வந்து 99% வந்து கடல்வாழ் உயிரினங்களோடது தான். ஸோ மிச்சம் இருந்த 1% கிடைச்சது தான் நிலத்து உயிரினங்கள். அதுவுமே நம்ம கடலோர பகுதிகள் ஆகட்டும் இல்லாட்டி வந்து ஆற்றோர பகுதிகள் ஆகட்டும் இங்கே தான் கிடைச்சதுன்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஃபாசில்ஸுமே ஆகட்டும் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கப்பட்டது. ஸோ இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அதோட ஷேப் ஸ்ட்ரக்சர் படி எல்லாத்தையும் வச்சு அதுக்கு ஒரு உருவகப்படுத்தி அதை ஒரு 3D டிஜிட்டல் சிஸ்டமாக மாற்றி ஸோ அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு செதையெல்லாம் கொடுத்து ஸோ அதை வந்து ஒரு உயிரினமாக பார்த்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தோற்றத்தை நமக்கு உருவாக்கி கண்ணு முன்னாடி காட்டும் போது அது வந்து மிகப்பெரிய பிரமிப்பாகவும் இருக்குது, மிகப்பெரிய பிரம்மாண்டமாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விகோரியஸான விலங்கு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கா அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தோன்னா அப்போ புல்லரிக்குது. நான் அந்த இடத்துல அங்கே நின்று அந்த விஷயத்தை பார்க்கும்போது நான் ரொம்பவே மெய் மறந்து போயிட்டேன் நான். ஸோ அதை கிட்ட நின்று பார்க்கும்போது அதோட உயரமாகட்டும் அதோட விகோரியஸ் தன்மையாகட்டும் அது எல்லாமே வந்து பல மடங்கு அதிகம்னே சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து இதுக்கு ஈக்குவலான பவரில் தான் வந்து மற்ற அனிமல்ஸுமே இருந்திருக்கணும். அது கடல் உயிரினங்கள் ஆகட்டும் இல்லது நிலத்து உயிரினங்கள் ஆகட்டும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விலங்கை வந்து அதை நேர்கொள்ளணும்னா அதுக்கேற்ற சக்தி வாய்ந்த மற்ற விலங்குகள் தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைச்ச தகவல் அந்த 1% தான் அந்த நிலத்து உயிரினங்கள்ல. அதில் வந்து நமக்கு இவ்வளோ தகவல் கிடச்சிருக்கு. நான் இந்த ரிசர்ச் சென்டரில் வந்து நிறையா உயிரினங்கள் வந்து அன்னேம்டு அப்படின்னு வந்து பதிவிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன உயிரினம்னே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குது. அதோட ஆராய்ச்சியும் வந்து கடந்து மேற்கொண்டுட்டு தான் வராங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களில் அங்கே வச்சுருக்கிறதுல மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டைனோசரஸ் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 200 to 250 மில்லியன் வருடங்கள் வந்து முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினம். ஸோ அந்த உயிரினத்தோட ஃபாசில்ஸ் தான் இங்கே வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறைய விதமான உயிரினங்கள் இருக்குது. வாங்க அதோட உலகத்தில் பயணிக்கலாம்.
ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரியே உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், இல்லாட்டி ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ் ஆகட்டும், இதில் ஷேர் பண்ணுங்கள். அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோ பற்றி தெரிய வரும். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Rakesh.